இப்போ இந்த வீடியோல ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபார் லூப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லூப். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். கைஸ், இந்த ஃபார் லூப் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே இந்த மாதிரியான ஒரு ஃபார் லூப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் வந்து அகைன் அண்ட் அகைன் ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணிகிட்டே இருக்கும் அன்டில் ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் தியரிட்டிக்கல் கான்செப்ட். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்டாக புரியும். ஃபார் லூப். ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் ஆஸ் யூஷுவல் ஃபார் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு சின்டெக்ஸ். இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து 3 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேராமீட்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ராக்கெட்குள்ளார வேல்யூஸ் பாஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பேராமீட்டர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு 1, 1 செகண்ட் இசட் பண்ணிப்போம். 1 அந்த மாதிரி இந்த மாதிரி வேல்யூஸ் டைப் பண்ணுறோம் இல்லையா? 1 செகண்ட், இது ஆட்டோ ஃபில் ஆகிறதுனால தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஃபைல் அப்படின்னு டைப் பண்ணுறது. ஸோ வேறு எதனா ஹேக்கிங். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில வேல்யூஸை வந்து இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளார கொடுக்கறதுக்கு பேர் தான் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் வேல்யூ அப்படின்றத ஒன்று பாஸ் பண்ணணும். இனிஷியல் வேல்யூ. ஓகேங்களா? செகண்ட் வந்து கண்டிஷன். ஓகேங்களா? கண்டிஷன் அப்படின்றத ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். ஸோ தேர்டு வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இது மூணும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிளாக் ஆஃப் கோடில் நம்மளுக்கு தேவையான கோடை ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு console.logல நான் வந்து நம்பர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ப்ளஸ் இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு ஸோ ஐ அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கேப் விட்டுக்கிறேன். ஓகே, இப்படி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியல் வேல்யூ அப்படின்ற இந்த ஒரு இடத்துல நான் ஒரு வேரியபிள் லெட் அப்படின்ற வேரியபிளில் ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இனிஷியல் வேல்யூ. நார்மலாக நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டுட்டு ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல லெட் அப்படின்ற இடத்துல நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுப்போம் இல்லையா? நான் ஐ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஈக்குவல் டு போட்டு 1 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, 1 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து ஐல ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக? ஸோ நான் இதை இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஐயோட வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து 5 விட கீழே ஒரு ஸ்மாலாக இருக்கிற வரைக்கும் இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சில இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணணும், அதனால தான் எரர் காட்டுது. இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். இப்போது ஐ வந்து ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து கமா கிடையாது, கோலன். ஓகேங்களா? செமிகோலன் கொடுக்கணும், அதனால தான் எரர் வருது. ஸோ செமிகோலன் இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா எரர் எல்லாமே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் பண்ணணும், வேல்யூவை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு லெட் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளுக்கு இங்கேயே ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் 1 அப்படின்னு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து செமிகோலன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?
இந்த செமிகோலன் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு பேராமீட்டர், இது வந்து ஒரு பேராமீட்டர், அப்புறம் தேர்டா இன்னொரு பேராமீட்டர் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு செமிகோலன் நடுவில். ஓகே, இப்போ வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ண அப்புறம் கண்டிஷன் ஒன்று கொடுக்குறோம். இந்த ஐ அப்படின்னா இந்த ஒரு வேரியபிள், இந்த வேரியபிளோட வேல்யூ என்ன அப்படின்னா 1, கரெக்டா? ஸோ இந்த 1 இப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னா இது வந்து ட்ரூ தானே. 1 வந்து 1 அப்படின்றது வந்து ஒரு சின்ன வேல்யூ, 5 அப்படின்றது வந்து பெரிய வேல்யூ. அப்போது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு பிளாக் ஆஃப் கோடை ரன் பண்ணிடும். ஓகேங்களா? ரன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து நெக்ஸ்ட்டு இதை ரன் பண்ணோம். ஓகேங்களா? இதை ரன் பண்ணும்போது ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்ட அப்புறம் அகெயின் இந்த இடத்துக்கு மறுபடியும் இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். ஓகேங்களா? ஐ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஐயை ரன் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸோ 1 இருக்கும்போது இது வந்து ட்ரூவாக இருக்கும். அகைன் ரன் பண்ணிடுமா. இது ரன் ஆன அப்புறம் அகைன் இந்த கோட் வந்து ரன் ஆகும். ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது இந்த ஒரு கோடு வந்து ரன் ஆகும். ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ தான். ஸோ 1 இருந்து ரன் ஆன அப்புறம் இந்த 1 அப்படின்றது 2 மாறிடும். ஓகேங்களா? அது இந்த ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 அப்படின்றது தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன அப்படின்னா இந்த இடத்துல 1 இருந்து ரன் பண்ணிட்ட அப்புறம் இந்த கோடு இந்த இடத்துல இது ரன் ஆக வருமா. அப்போது ஐயோட வேல்யூ வந்து இந்த இடத்துல பாருங்க ஐயோட வேல்யூ இனிஷியலாக 1 இருக்கும். ஸோ 1 இருக்கிற அந்த வேல்யூவோட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு இருக்கும். கரெக்டா? ஸோ 2 அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ 2 கிரேட்டர் than லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ இதுவும் ட்ரூ தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு கோட் வந்து ரன் ஆகும். ஸோ அகெயின் வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் ரன் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ 2 + 1 வந்து 3, கரெக்டா? ஸோ 3 அப்படின்னு இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக 3யும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகே, இதுவும் ட்ரூ தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கன்சோல் டாட் லாக் வந்து ரன் ஆகும். ஸோ அகெயின் இதே மாதிரி இந்த இடத்துல 3 + 1 வந்து 4 மாறிடும். 4ன்றது ட்ரூ தான். அகெயின் ரன் ஆகும். அகெயின் 5 அப்படின்னு வரும்போது ஓகேங்களா, ஒன்று இப்போ இந்த இடத்துல 5 அப்படின்னு வரும்போது இதோட 5 வந்து 5ஓட 5 வந்து லெஸ் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் 5 ஈக்குவல் டு 5 நம்ம இந்த இடத்துல செக் பண்ணுறோம். 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு செக் பண்ணுறோம். ஓகேங்களா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? ஸோ லெஸ் தென்னாகவும் இருக்கலாம், இல்லை ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம். அப்போது 5 = 5 வந்து ட்ரூ தான். ஸோ அதனால் இந்த கண்டிஷன் ரன் ஆயிடும். அண்ட் அகெயின் 5 + 1 வந்து 6 மாறும்போது இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வரும்போது இது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இதுக்கான பிளாக் ஆஃப் கோட் வந்து ரன் ஆகாது. ஃபார் லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார் லூப். எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 to 4 டைம்ஸ் எக்ஸிக்யூட் நீங்களே ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம ஒருவேளை இன்க்ரிமெண்ட் பண்ணல அப்படின்னா ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு பண்ணியிருக்கோமா. ஸோ இதே கண்டிஷன் தான் அகைன் அண்ட் அகைன் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபினைட் லூப்பாக போயிடும். பட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இந்த ஃபார் லூப்பும் ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இனிஷியலைஸ் பண்ணுறோம், இது வந்து கண்டிஷன் முடிஞ்ச உடனே இன்க்ரிமெண்ட், அப்புறம் இது. ஓகேங்களா? ஸோ எப்படி ரன் ஆகும் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ண அப்புறம் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஒன்ஸ் இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாக் ஆஃப் கோட் ரன் ஆயிரும். ஸோ இந்த கோடை வந்து ரன் பண்ணாது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆன உடனே இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இந்த ஒரு ஆப்ரேட்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இது எக்ஸிக்யூட் ஆன உடனே இப்போ இருக்கிற வேல்யூவை இந்த கண்டிஷனோட செக் பண்ணும். இது வந்து ட்ரூவாக இருந்தால் இது வந்து ரன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மாற்றி மாற்றி ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணும்போது இந்த ஒரு கோடை கண்டுக்காது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு.
மறுபடியும் இந்த ஒரு கண்டிஷனும் இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும் தான் வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்னதான் அவுட்புட் வருது அப்படின்ட்டு. ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ரெஃபரன்ஸ் எரர் ஐ இஸ் நாட் டிஃபைன்டு ஓகே அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஓகே, எரர் கிளியர் பண்ணிப்போம். ஸோ நான் இந்த லைனால் தான் எரர் காட்டுது. ஸோ நான் இப்போ போய் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் அப்படின்ற இந்த 1 2 3 4 5 அப்படின்னு வந்திருக்கு, அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது இதோட வேல்யூ 1ஆக இருக்கும். ஸோ 1 டைம் ரன் ஆகும். ஐயோட வேல்யூ 5 அப்படின்னு வர வரையும் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். அதனால் இந்த கன்சோல் டாட் லாக் வந்து 5 டைம்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ 5 டைம்ஸ் ஒர்க் ஆகிட்ட அப்புறம் இந்த இடத்துல 6 அப்படின்னு வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கன்சோல் டாட் லாக் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இன்னொரு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு சில வீடியோஸுக்கு முன்னாடி அரேஸ் அப்படின்ற டாபிக்ஸ்லாம் பார்த்தோம், கரெக்டாக? ஸோ அதை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் அப்படின்றதில் நான் இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்பிள், அப்புறம் ஆரஞ்சு, ஓகேங்களா? ஸோ அப்புறம் மேங்கோ அப்படின்னு ஒரு 3 ஃப்ரூட்ஸ் வந்து நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது ஃபார் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். லெட் அப்படின்ற கீவேர்டில் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது கண்டிஷன் கொடுக்கணும் இல்லையா? ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃப்ரூட்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிளோட ஃப்ரூட்ஸ் டாட் லென்த் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் டாட் லென்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா வேல்யூஸ் ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ அப்படின்னு. ஸோ இதோட லென்த் என்னவோ அதை சொல்லும். இப்போது இதில் வந்து 3 வேல்யூஸ் இருக்குது. 1 2 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போ இதோட வேல்யூ வந்து 3. ஓகேவா? ஸோ இதோட லென்த் வந்து 3. ஸோ அதை தான் இங்கே கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது கன்சோல் டாட் லாக் பண்ணலாம். ஓகேங்களா? கன்சோல் டாட் லாக் அப்படின்றதில் ஃப்ரூட்ஸ் வேணாம், ஜஸ்ட்டு நம்ம வந்து ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ணுவோமே. ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக என்ன ஃப்ரூட்டோ ஓகே அது வரும். இப்படி பிரிண்ட் பண்ணுறதை விட நம்ம இன்னொரு மெத்தட் இருக்குது. ஃப்ரூட்ஸில் நமக்கு தெரியும் இந்த மாதிரியான அரேஸோட வேல்யூஸை வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இருக்குன்னா, ஃப்ரூட்ஸ் அப்படின்ற இந்த அரேவில் இருக்கிற அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு அக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஐ அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்க, எனக்கு வந்து இதுக்கான 3 அவுட்புட்டுமே வரும். ஸோ நான் இப்போது பார்க்கலாம். இப்போ நான் ஒன்ஸ் இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தா தெரியும், ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கரெக்டான அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த ஐ அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல 0 அப்படின்னு வரும். ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த இடத்துல 0 அப்படின்னு வரும். ஐ ஈக்குவல் டு அப்புறம் இந்த ஐயோட வேல்யூவை இந்த இடத்துல வந்து 0ன்னு இருக்குமா? ஸோ 0வை விட இந்த ஃப்ரூட் ஸ்டார்ட் லென்த் வந்து பெருசு தான். ஓகேங்களா? 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல 3 அப்படின்னு இருக்கும். 0வை விட 3 வந்து கொஞ்சம் பெரிய நம்பர் தான். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி ரன் ஆகும். அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி ரன் ஆகும். இப்போது இந்த இடத்துல 3 வரைக்கும் வரும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. 4 அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கும். அப்போது இது வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப். ஸோ இது பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். கொஞ்சம் வியர்டான சின்டாக்ஸாக தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ஃபார் லூப் இல்லாத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும்.